நான் அந்த ஷாப்பை ஃபஸ்ட்டு பார்த்தப்போ ஜஸ்ட் ஒரு நார்மல் கடை தான் அப்படின்னு நினச்சேன். ஒரு ஸ்மால் பிளேஸ், ஒரு சிம்பிளான ஒரு செட்டப்பு, நத்திங் ஸ்பெஷல். பட் ஆனால் கொஞ்சம் நேரம் நின்று பார்த்தப்போ என் மைண்ட் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சுங்க. அந்த ஹீட், அந்த ஃபயர், அவ்வளோ பெரிய பெரிய வெசல்ஸ், இதெல்லாம் வந்து ஹானஸ்ட்லி சொல்லணுன்னா ஒரு 2 நிமிஷம் கூட என்னால் அங்கே நிற்கவே முடியலங்க. அவ்வளோ கஷ்டம். ஆனால் அவங்க லைஃப் லாங் அதில் வேலை பண்ணுறாங்கல்ல. மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் சேம் பிளேஸ், சேம் ஹீட். பட் ஸ்டில் அவங்க அதை ஸ்டாப் பண்ணவே இல்லைல்ல. அவங்க அதை பற்றி கம்ப்ளைண்ட்டும் பண்ணலை. நான் என்ன நினச்சேன் தெரியுமா, நம்ம இடத்துல இருந்தால் கண்டிப்பாக இதை நம்ம எப்போவோ ஸ்டாப் பண்ணியிருப்போம். இவ்வளோ கஷ்டம் நம்மளாலலாம் தாங்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா ஒரு நாள் ஏசி இல்லைன்னா நமக்கு வந்து வி ஃபீல் இமீடியட்லி அன்கம்ஃபர்டபுள். ஏதாச்சும் ஒரு நாள் வந்து ரொம்ப ஹெக்டிக்காக போச்சுன்னா நம்ம ரொம்ப வி ஃபீல் லைக் வி ஆர் எக்ஸாஸ்டட். அதே மாதிரி நம்ம அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக நம்ம அதை ஹேண்டில் பண்ணுவோம். பட் ஆனால் இங்கே வந்து பார்த்த பிறகு நான் ஒரு விஷயம் யோசித்தேன். இவ்வளோ ஃபயருக்கு இடையில் இவ்வளோ ப்ரெஷரை, இவ்வளோ ஹார்ட் ஒர்க்கு எப்படி அவங்க வந்து அவ்வளோ பண்ணியும் பட் ஸ்டில் தே வாண்ட் டு கண்டினியூ தட். அப்போ தான் எனக்கு புரிஞ்சது, ஸ்ட்ரென்த்துனா நம்ம ஜிம்மில் போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணி பில்டு பண்ணுறது கிடையாதுங்க. இன்னர் ஸ்ட்ரென்த் ரொம்ப ரொம்ப முக்கியம். லைஃப்பில் சர்வை பண்ணுறதுக்கு நம்ம மென்டல் ஸ்ட்ரென்த் ரொம்ப 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 முக்கியம். அதே மாதிரி இங்கே பாருங்கள், அவங்களுக்கு வந்து அவ்வளோ ஆர்டர்ஸ், அவ்வளோ மாற்றி 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 அவங்க எல்லாருக்குமே சர்வ் பண்ணிகிட்ருக்காங்க. அவ்வளோ பிஸியான கடை இது. பட் ஆனால் அவங்களுக்குள்ளே ஏதோ பேசிக்கிட்டு ஏதோ ஒரு சிம்பிளாக அவங்களுக்குள்ள கம்யூனிகேஷன் ப்ளஸ் வந்து அப்படியே வேலை பண்ணிகிட்ருக்காங்க. எந்த ஒரு ஒர்க் ப்ரெஷரையும் அவங்க வந்து பெருசாக முகத்தில் காமிச்சிக்கல. இதே மாதிரி தாங்க நம்ம லைஃப்லேயும் நம்ம வந்து ஈஸியாக எடுத்துகிட்டு போகணும் எல்லா கஷ்டத்தையும். அது ஏன் நம்ம எல்லாருக்கும் புரிய மாட்டேங்குதுங்க. அதே மாதிரி நம்ம லைஃப்பில் எப்பயுமே வி ஆல்வேஸ் வாண்ட் மோர் 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 மோர். பெட்டர் ஜாப் வேணும், பெட்டர் கம்ஃபர்ட் வேணும், பெட்டர் லைஃப் வேணும். ஆனால் சம்டைம்ஸ் நம்ம ஆல்ரெடி இருக்கிற விஷயம் எவ்வளோ இருக்குது நம்மக்கிட்ட அப்படிங்கிற ஒரு கிராட்டிடியூட் நம்ம எப்பயுமே வச்சுக்கிறது இல்லைங்க. பட் ஆனால் இவங்கள பாருங்கள், அந்த ஃபயரில் அவங்க கஷ்டத்தையே பார்க்கல. அதே மாதிரி அவங்க முகத்தில் எப்பயுமே ஒரு ஸ்மைல் இருந்துகிட்ருக்கு. ஸோ அந்த இடத்துல தான் நான் பார்த்தேன் அவங்க எவ்வளோ டிக்னிஃபைடாக அவங்க வேலையை பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி அவங்க பண்ணுற ஒர்க்கை பார்க்கும்போது அது சர்வைவல் இல்லைங்க. அதுக்கு வந்து நம்ம வந்து எவ்வளோ பெரிய ரெஸ்பெக்ட் கூட கொடுக்கலாம். அந்த நாளில் தான் நான் ஒரே ஒரு லெசன் கற்றுக்கிட்டேங்க. சிம்பிள் பிளேஸில் இருந்தால் கூட ஸ்ட்ராங் லைஃப் லீட் பண்ண முடியும் அப்படின்னு. சிம்பிள் இஸ் த பெஸ்ட். அதுதான் நான் கற்றுக்கிட்ட விஷயம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் தமிழ் சஃபாரி டைரிஸ் யூடியூப் சேனல். தேங்க்யூ ஸோ மச். Bye bye.